பைபிள் சவாலின் 191வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 100 முதல் 102 அத்தியாயங்கள். நன்றியுடன் ஆண்டவரை ஆராதிக்கவும், துன்பத்தின் காலங்களிலும் அவரை நம்பவும், அவரது மாறாத விசுவாசத்தை நினைவுகூரவும் நம்மை அழைக்கின்றன. இந்த சங்கீதங்கள் மகிழ்ச்சியான ஸ்தோத்திரத்துடன் ஆரம்பித்து, தேவன் நல்லவர் என்றும் அவரது அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவரது விசுவாசம் தலைமுறையாக தொடர்கிறது என்றும் அறிவிக்கின்றன. மேலும் பலவீனம், தனிமை மற்றும் துன்பத்தின் நேரங்களிலும் நமது இதயத்தை முழுமையாக ஆண்டவரிடம் ஊற்றிவிடலாம். ஏனெனில் அவர் நமது ஜெபங்களை கேட்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் மாறினாலும் தேவன் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரது இரக்கமும் கருணையும் மாறாத அன்பும் ஒவ்வொரு புதிய நாளுக்கும் நமக்கு நம்பிக்கையை அளிக்கின்றன. இன்று நன்றியுள்ள இதயத்துடனும் மாறாத தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 191 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 100 to 102 invites us to worship the Lord with gratitude. Trust Him through seasons of suffering, and remember His unchanging faithfulness. These psalms begin with joyful praise, declaring that God is good, His love endures forever, and His faithfulness continues through every generation. They also reveal that even in times of weakness, loneliness, and affliction, we can pour out our hearts before the Lord, knowing that He hears our prayers. God remains eternal while everything around us changes. His compassion, mercy, and steadfast love give us hope for every new day. Let us begin today with thankful hearts, confident that our unchanging God is always with us. சங்கீதம் அதிகாரம் 100. Psalms chapter 100. வசனம் 1. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். Verse 1. A psalm of praise. Make a joyful noise unto the Lord, all ye lands. வசனம் 2. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். Verse 2. Serve the Lord with gladness. Come before His presence with singing. வசனம் 3. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். Verse 3. Know ye that the Lord He is God. It is He that hath made us, and not we ourselves. We are His people, and the sheep of His pasture. வசனம் 4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Verse 4. Enter into His gates with thanksgiving, and into His courts with praise. Be thankful unto Him, and bless His name. வசனம் 5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. Verse 5. For the Lord is good, His mercy is everlasting, and His truth endureth to all generations. சங்கீதம் அதிகாரம் 101. Psalms chapter 101. வசனம் 1. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 1. A psalm of David. I will sing of mercy and judgment, unto thee, O Lord, will I sing. வசனம் 2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். Verse 2. I will behave myself wisely in a perfect way. O when wilt thou come unto me? I will walk within my house with a perfect heart. வசனம் 3. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது.
Verse 3. I will set no wicked thing before mine eyes. I hate the work of them that turn aside. It shall not cleave to me. வசனம் 4. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். Verse 4. A froward heart shall depart from me. I will not know a wicked person. வசனம் 5. பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். Verse 5. Whoso privily slandereth his neighbor, him will I cut off. Him that hath an high look and a proud heart will not I suffer. வசனம் 6. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். Verse 6. Mine eyes shall be upon the faithful of the land, that they may dwell with me. He that walketh in a perfect way, he shall serve me. வசனம் 7. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. Verse 7. He that worketh deceit shall not dwell within my house. He that telleth lies shall not tarry in my sight. வசனம் 8. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் ராதபடி வேர் அறுப்புண்டு போக, தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். Verse 8. I will early destroy all the wicked of the land, that I may cut off all wicked doers from the city of the Lord. சங்கீதம் அதிகாரம் 102. Psalms chapter 102. வசனம் 1. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. Verse 1. A prayer of the afflicted, when he is overwhelmed, and poureth out his complaint before the Lord. Hear my prayer, O Lord, and let my cry come unto thee. வசனம் 2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். Verse 2. Hide not thy face from me in the day, when I am in trouble. Incline thine ear unto me. In the day, when I call, answer me speedily. வசனம் 3. என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. Verse 3. For my days are consumed like smoke, and my bones are burned as in hearth. வசனம் 4. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். Verse 4. My heart is smitten, and withered like grass, so that I forget to eat my bread. வசனம் 5. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்ளுகிறது. Verse 5. By reason of the voice of my groaning my bones cleave to my skin. வசனம் 6. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். Verse 6. I am like a pelican of the wilderness. I am like an owl of the desert. வசனம் 7. நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். Verse 7. I watch, and am as a sparrow alone upon the housetop. வசனம் 8. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்கவெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். Verse 8. Mine enemies reproach me all the day, and they that are mad against me are sworn against me. வசனம் 9. நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். Verse 9. For I have eaten ashes like bread, and mingled my drink with weeping. வசனம் 10. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். Verse 10. Because of thine indignation and thy wrath, for thou hast lifted me up, and cast me down. வசனம் 11. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போலிருக்கிறது, புல்லைப் போல் உலர்ந்து போகிறேன். Verse 11. My days
are like a shadow that declineth, and I am withered like grass. வசனம் 12 கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். Verse 12 But thou, O Lord, shalt endure forever, and thy remembrance unto all generations. வசனம் 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யுங்காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Verse 13 Thou shalt arise, and have mercy upon Zion, for the time to favor her, yea, the set time is come. வசனம் 14 உம்முடைய ஊழியக்காரர் அதின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதின் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். Verse 14 For thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. வசனம் 15 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். Verse 15 So the heathen shall fear the name of the Lord, and all the kings of the earth thy glory. வசனம் 16 திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். Verse 16 When the Lord shall build up Zion, he shall appear in his glory. வசனம் 17 அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியிலுள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். Verse 17 He will regard the prayer of the destitute, and not despise their prayer. வசனம் 18 பின்சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். Verse 18 This shall be written for the generation to come, and the people which shall be created shall praise the Lord. வசனம் 19 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். Verse 19 For he hath looked down from the height of his sanctuary, from heaven did the Lord behold the earth. வசனம் 20 தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். Verse 20 To hear the groaning of the prisoner, to loose those that are appointed to death. வசனம் 21 கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூட்டிக்கொள்ளுகையில். Verse 21 To declare the name of the Lord in Zion, and his praise in Jerusalem. வசனம் 22 சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். Verse 22 When the people are gathered together, and the kingdoms, to serve the Lord. வசனம் 23 வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். Verse 23 He weakened my strength in the way, he shortened my days. வசனம் 24 அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். Verse 24 I said, O my God, take me not away in the midst of my days. Thy years are throughout all generations. வசனம் 25 நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. Verse 25 Of old hast thou laid the foundation of the earth, and the heavens are the work of thy hands. வசனம் 26 அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும். Verse 26 They shall perish, but thou shalt endure, yea, all of them shall wax old like a garment. As a vesture shalt thou change them, and they shall be changed. வசனம் 27 நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. Verse 27 But thou art the same, and thy years shall have no end. வசனம் 28 உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள்,
அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். Verse 28. The children of thy servants shall continue, and their seed shall be established before thee. பைபிள் சவாலின் 191வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று வாழ்க்கையின் சந்தோஷமான காலங்களிலும் கடினமான காலங்களிலும் தேவன் நமது ஸ்தோத்திரத்திற்கு தகுதியானவர் என்பதை கற்றோம். அவரது அன்பு ஒருபோதும் குறைவதில்லை. அவரது விசுவாசம் ஒருபோதும் மாறுவதில்லை. மேலும் உண்மையான இதயத்துடன் செய்யப்படும் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. நன்றியுள்ள இதயத்துடன் அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மை சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் புதிய பலத்தாலும் நிரப்புகிறார். நமது நித்திய தேவன் என்றென்றும் மாறாதவர் என்பதை அறிந்து தினமும் அவரை நம்பி தொடர்வோம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு மேலும் நெருக்கமாக இட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மைக்கும் இரக்கத்திற்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 191 of our Bible challenge is complete. Today we learned that God is worthy of our praise in both joyful and difficult seasons of life. These psalms remind us that His love never fails, His faithfulness never changes, and He listens to every sincere prayer. When we worship Him with grateful hearts, He fills us with peace, hope, and renewed strength. Let us continue to trust Him each day, knowing that our eternal God remains the same forever. Every moment spent in His presence strengthens our faith and draws us closer to Him. Each day is another opportunity to praise the Lord for His goodness and mercy. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.